அதாவது எட்டப்பன் அப்படின்னாலே நம்ம காட்டி கொடுத்தவன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. அதோடைய வரலாறே வேற. ஏன் இந்த எட்டப்பன் அப்படிங்கக்கூடிய பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, முன்னொரு காலத்துல நல்லவ நாயக்கர் அப்படிங்கக்கூடிய காலத்துல அவர் வந்து ஆட்சி புரியும் போது, அவருக்கு வந்து ஆட்சி புரிவதற்காக காவல் தலைவனா இருந்தவர் தான் நம்மளுடைய எட்டப்ப ராஜாவுடைய முன்னோர்கள். அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சோமன் அப்படிங்கக்கூடிய ஒருவன் வந்து ஒரு பெரிய படை தளபதியா இருந்திருக்கிறான். பெரிய பழமிக சாதியா இருந்திருக்காரு. அவரை வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்க போருக்கு புரிய போயிருக்கான். போருக்கு போகும்போது அவர் பெரிய கோட்டைய அந்த சோமனவனும் அவருடைய 8 தம்பிமார்களும் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல இவர் வந்து போரிட்டு அந்த சோமனை வந்து கொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்துருது. கீழே விழுந்த அவரு செத்து போயிருவோன்னு தெரிஞ்ச பிறகு உடனே சொல்லியிருக்காரு, நீ என்னை கொன்னுட்ட, நீ பெரிய வீரன் தான். ஆனா என்னுடைய 8 தம்பிகளும் அனாதையா நிக்கிறாங்க. இனிமேல் என்னுடைய 8 தம்பிகளுக்கு நீ தான் தகப்ப அப்படின்னு சொல்லி அந்த 8 தம்பிகளையும் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உடனே அவர் இன்னையில இருந்து நான் அந்த 8 தம்பியும் நான் வச்சு பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதனால 8 பேருக்கு அப்பன் எட்டப்பன் அப்படிங்கறதான் பேர். இன்னைக்கு நம்ம காட்டி கொடுத்தவர் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இல்லை. உண்மையிலேயே எட்டப்ப மகாராஜா வந்து மிகவும் விசேஷமானவர். எட்டப்ப மகாராஜாவை பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கு ரயில் கொண்டு வரதுக்கு மிகவும் காரணமா இருந்தவங்க அவங்க தான். நிறைய விஷயங்கள் வந்து அவங்களால நடந்தது. கங்கை கொண்டார் பாலத்தை கட்டினது அவங்க தான். அதே மாதிரி சிறுவைகுண்டம் பாலத்தை கட்டுவதற்கு உதவி செஞ்சவங்க அவங்க தான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எட்டப்ப மகாராஜாவால நடந்திருக்கு. அது வந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியில நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.